மார்னிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேடார்ஸ் மெத்தட் வரையும் பார்த்துருக்குறோம். லாங் டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்டை ரேடார்ஸ் மெத்தடை பயன்படுத்தி அக்யூரேட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம் இருக்குது. இந்த ரேடார் மெத்தட்ஸை பயன்படுத்தி டிஸ்டன்ஸை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம அனுப்பக்கூடிய அந்த லைட்டோட வெலாசிட்டி எவ்வளவு, ரேடாரோடைய அந்த ரேடியோ வேவ்ஸோடைய வெலாசிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சம் கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிள் 1.3ல வாங்க அந்த சம்மை பார்க்கலாம். A radar signal is beamed towards a planet and its echo is received 7 minutes later. If the distance between the planet and the earth is 6.3 into 10 to the power of 10 meter, calculate the speed of the signal. தமிழ்ல பாருங்க, ஒரு கோளின் மீது ரேடார் துடிப்பினை செலுத்தி 7 நிமிடங்களுக்கு பின் அதன் எதிரொலிக்கப்பட்ட துடிப்பு பெறப்படுகிறது. கோளுக்கும் பூமிக்கும் இடையேயான தொலைவு 6.3 into 10 to the power of 10 மீட்டர் எனில் ரேடார் துடிப்பின் திசை வேகத்தை கணக்கிடுக. நல்லா கவனிங்க, ஒரு சிம்பிளான விஷயம். இதை 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். லைட்டோட வெலாசிட்டி தான் ரேடியோ வேவ்ஸோடைய வெலாசிட்டி. ரேடியோஸ் மட்டும் இல்லை, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் ஒரு 7 இருக்குது. அந்த 7ஸும் அந்த எல்லாமே லைட்டோட வெலாசிட்டியில் தான் போகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் இருக்கக்கூடிய விசிபிள் லைட், அப்படியே லெஃப்டில் போனீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், அதுக்கு லெஃப்டில் போனீங்கன்னா எக்ஸ்ரே, அதுக்கு அடுத்து லெஃப்டில் போனீங்கன்னா காமா ரே. இந்த விசிபிள் லைட் சென்டரில் இருக்கும். அடுத்து ரைட்டில் வந்தீங்கன்னா இன்ஃப்ராரெட், அடுத்து ரைட்டில் போனீங்கன்னா மைக்ரோவேவ், அதுக்கு அடுத்து ரைட்டில் போனீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ். இந்த 7மே எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம். இதில் ஒன்று இண்டிவிஜுவல் வேவ்ஸ். இந்த எல்லா வேவ்ஸுமே போகக்கூடிய ஸ்பீடுங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த லைட். அப்போ 1 மார்க்கில் வந்து இந்த 7 வேவ்ஸ் என்னது, ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட் வேவ்ஸ், விசிபிள் வேவ்ஸ், அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ். பார்த்தீங்கன்னா ரேடியோ அலைகள், மைக்ரோ அலைகள், அகச்சிவப்பு கதிர்கள், கண்ணூர் ஒளி, புற ஊதா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள். இந்த 7மே மின்காந்த அலைகள்னு பேர், எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு பேர். இது எல்லாமே வெலாசிட்டி ஆஃப் த லைட்டில் போகும். வாங்க ஒரு 2 மார்க்ஸில் கேட்டால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெலாசிட்டி ஆஃப் த லைட் சொல்லிட்டு நேரடியாக 3 into 10 to the power of 8 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ்னு போட்டுறக்கூடாது. நம்ம கணக்கு போடுறோம்ல, வாங்க உள்ளே பாருங்க என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. சொல்யூஷன் சொல்லிட்டு the distance of the planet from the earth, distance d equal to 6.3 into 10 to the power of 10 மீட்டர் எழுதிக்கிறேங்க. அடுத்து the radar signal is beamed towards a planet and its echo is received 7 minutes. அதாவது அந்த ரேடியோ அலைகள் நேரடியாக அந்த கோளின் மீது பட்டு திரும்பி வரக்கூடிய மொத்த கால அளவு 7ன்னு கொடுத்துருக்கு, 7 மினிட்ஸ்னு கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்ணணும், எப்போதுமே டைமை செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போ 7 மினிட்ஸை 7 60 செகண்ட்ஸால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒரு 420 செகண்ட் வரும். அப்போ அதுதான் 7 மினிட்ஸ். அப்போ 420 செகண்ட் எடுத்துக்கணும். ஸ்பீட் ஆஃப் த சிக்னல் பாருங்கள். ஸ்பீட் ஆஃப் த சிக்னல், வெலாசிட்டி ஆஃப் த சிக்னல் v ஈக்குவல் டு வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இங்கே என்னது டிஸ்டன்ஸ் பை டைம்னு எடுத்துக்கிறோம். 2d ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 2d ஏன் கொடுத்துருக்கு அப்படின்னா போயிட்டு திரும்பி வர்றது, போகிறதுக்காக டிஸ்டன்ஸ் d ப்ளஸ் திரும்பி வர்றதுக்கான டிஸ்டன்ஸ் d, d ப்ளஸ் t 2d. அப்போ v ஈக்குவல் டு 2d டிவைடட் பை t. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 6.3 இன்ட்டு 10 to the power of 10 டிவைடட் பை டைம் 420 செகண்ட். 742 420 செகண்ட். அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கிது, 3 இன்ட்டு 10 to the power of 8 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இந்த ஒளியோடைய வேகம் தான் ரேடியோ வேவ்ஸோடைய வேகம்.
அதான் இது வெலாசிட்டி ஆஃப் த லைட் இஸ் 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். அதுக்கு தான் என்னது இதுக்கும் கிடச்சிருக்கு. ஏன்னா ஒளியோட வேகத்தில் பயணம் பண்ணக்கூடியது தான் அந்த 7 விதமான அலைகளுமே. ஸோ சிம்பிளான ஒரு சம். வெலாசிட்டி = டிஸ்டன்ஸ் பை டைம். ஏன் 2 போட்டிருக்கிறோம்? போயிட்டு திரும்புறதுனால d+t 2d. அவ்வளோதான். சிம்பிளான ஒரு கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அண்ட் ஆர்டர் ஆஃப் லென்த். பொருட்களின் அளவு மற்றும் தொலைவுகளில் நீளத்தின் நெடுக்கங்களும் அதன் வரிசை முறைகளும். சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் டிஸ்டன்சஸ். இது வந்து என்னது இன்னுமே கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்? ஞாபகம் தான் வச்சுக்கணும். நேரடியாக அவங்க இதில் முன்னாடி என்னது ஆல்ரெடி இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சக்கூடிய ஆன்சர் நம்ம கொடுத்துருக்காங்க. நீட்டில் உள்ள கொஸ்டின் நிறையா கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு உள்ள தொலைவு என்ன அப்படின்ட்டு. இது நல்லா பண்ணுங்க. ஒரு ஆர்டர் படி அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் படி நீங்கள் படிச்சுக்கலாம். பார்த்துக்கலாம். என்னது ஃபஸ்ட்டு இந்த டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னது மைனஸில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடை பயன்படுத்தி படிச்சுக்கலாம். பாருங்கள். டிஸ்டன்ஸ் டு த பவுண்ட்ரி ஆஃப் அப்சர்வபிள் யூனிவர்ஸ். நம்மளால் அளந்தறியப்பட்ட யூனிவர்ஸுங்கிறது அளக்கவே முடியாது. நம்மளால் அளந்தறியப்பட்ட அப்சர்வ் பண்ணக்கூடிய யூனிவர்ஸுங்கிறது பல அண்டங்களை, நம்ம கேலக்ஸி மாதிரி ஆண்ட்ரோமேடா மாதிரி நிறைய எக்கச்சக்கமான கேலக்சிஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் அளந்தறிஞ்சு இவ்வளோதான் இருக்கலாம் அப்படின்னு அப்சர்வ் பண்ணக்கூடிய யூனிவர்ஸோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 10⁻26 மீட்டர். அப்போ என்னது மிக அதிகப்படியான நீளம். இது அப்சர்வபிள் அண்டத்தின் எல்லையில் அறிந்த தொலைவு தான் என்னது 10⁻26. Distance of the Andromeda galaxy, size of our galaxy. பூமிக்கும் ஆண்ட்ரோமேடா விண்மீன் திரளுக்கும் இடையே உள்ள தொலைவு. நம்ம அருகாமையில் உள்ள நம்முடைய கேலக்சி பார்த்தீங்கன்னா மில்கி வே. நம்ம அருகாமையில் உள்ள இன்னொரு கேலக்சி என்னென்னா ஆண்ட்ரோமேடா. நம்முடைய ஸ்டார் பார்த்தீங்கன்னா சன். நமக்கு நியர்பை சன் பார்த்தீங்கன்னா நியர்பை நட்சத்திரம், நமக்கு அருகில் உள்ள இன்னொரு சூரியன் பார்த்தீங்கன்னா ஆல்பா சென்டாரி. ஆல்பா செஞ்சுரிமாங்க, சில பேர் ஆல்பா சென்டாரி அப்படிம்பாங்க. அது அருகாமையில் உள்ள சூரியன். நமக்கு அருகாமையில் உள்ள கேலக்சியோட டிஸ்டன்ஸ் பாருங்கள். நம்ம கேலக்சிலேருந்து மில்கிவே கேலக்சிலேருந்து அந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி அவருடைய சைஸ். நம்ம கேலக்சி மில்கிவே, அந்த மில்கிவேல சோலார் சிஸ்டம் இருக்குது. அந்த சோலார் சிஸ்டம்லேருந்து அந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி பக்கத்தில் உள்ள கேலக்சிக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10⁻22 மீட்டர், 10⁻22 மீட்டர். அடுத்து பாருங்க, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி எர்த் டு நியரஸ்ட் ஸ்டார், அதாவது ஆல்பா சென்ட்ரி. அது மேலே ஒன்று சைஸ் ஆஃப் அவர் கேலக்சி 10⁻21. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆண்ட்ரோமேடா கேலக்சி 10⁻22. சைஸ் ஆஃப் அவர் கேலக்சி நம்ம பக்கத்தில் எழுதிக்கலாம் மில்கிவே. நம்முடைய இது பால்வழி திரள். அதுக்கு வந்து ஏன் அந்த மாதிரி பால்வழி திரள் வந்துச்சுன்னா, அந்த கிரேக்க தேவதை ஹேராவின் மார்பகங்களிலிருந்து சிந்திய பால் போன்ற அமைப்பு பெற்றிருக்கிறனால நமக்கு என்ன பேர்? மில்கிவேன்னு பேர். சைஸ் ஆஃப் அவர் கேலக்சி பார்த்தீங்கன்னா 10⁻21 மீட்டர். அடுத்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எர்த் டு த நியரஸ்ட் ஸ்டார் அப்படின்னா வேண்டியது. நமக்கு நியரஸ்ட் ஸ்டார் பார்த்தா ஆல்பா இது சென்டாரி, அதுதான் நமக்கு நியரஸ்ட் ஸ்டாரு. அது டிஸ்டன்ஸ் பாருங்க 10⁻16 மீட்டர். ஆவரேஜ் ரேடியஸ் ஆஃப் ப்ளூட்டோஸ் ஆர்பிட்ஸ். நம்ம சன்லேருந்து இந்த ப்ளூட்டோஸுங்கிறது நம்ம அது ஒரு பிளானட் அப்போ கருதுறது கிடையாது. ஏன்னா கிரகங்களுக்குரிய எந்த பண்பையும் அது பெற்றிருக்கல. அதனால அதோடைய ஆர்பிட் லாஸ்ட்டாக நம்ம என்னது கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட், அது சுற்றளவு, அதோடைய நீள்வட்ட பாதை பார்த்தீங்கன்னா 10⁻12 மீட்டர். டிஸ்டன்ஸ் ஆஃப் சன் ஃப்ரம் த எர்த். நம்மளுடைய பிளானட் 3வது இருக்குது சன்லேருந்து. அதோடைய டிஸ்டன்ஸ் சன்லேருந்து நம்முடைய பிளானட் எர்த்தோடைய பூமியோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10⁻11 மீட்டர். டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் த எர்த். பூமிக்கும் நிலவுக்கும் இடையில் உள்ள தொலைவு 10⁻8 மீட்டர். ரேடியஸ் ஆஃப் த எர்த். பூமியோடைய ஆரம் 10⁻7 மீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியஸ் ஆஃப் த எர்த்னா 10⁻7. அப்படியே டிகிரிஸ் ஆகிட்டே வருது. அது ஹையஸ்ட் ஆஃப் த மவுண்ட் எவரெஸ்ட் எபோவ் சி லெவல். கடல் மட்டத்திலிருந்து எவரெஸ்ட் சிகரத்தோடைய ஹைட்டு பாருங்க 10⁻4 மீட்டர். லென்த் ஆஃப் எ ஃபுட்பால் ஃபீல்டு, அதாவது ஃபுட்பால் கிரவுண்டோடைய அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தா 10⁻2 மீட்டர்.
கால்பந்தாட்ட மைதானத்தின் நீளம், அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், 10 to the power of 2 மீட்டர் இருக்கும். திக்னஸ் ஆஃப் எ பேப்பர், நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பேப்பரோட திக்னஸ் 10 to the power of -4 மீட்டர். பாருங்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. மேலே வந்து ஹையஸ்ட் இருந்துச்சு, போக 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 டிகிரிஸ் ஆகிட்டே வருது. 10 to the power of -4. டயாமீட்டர் ஆஃப் ரெட் பிளட் செல், ஆர்பிசின்னு சொல்லுவோம்ல, இரத்த சிவப்பு அணுக்களுடைய தடிமன் 10 to the power of -5 மீட்டர். -4 மீட்டரோட -5 மீட்டருங்கிறது என்னது, ரொம்ப கம்மி, அதோட குறைந்த அளவு. ஏன்னா மைனஸில் போகும்போது வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக அதோட மதிப்பு என்னாகும், கம்மியாகும். அடுத்து வேவ் லென்த் ஆஃப் த லைட்டோடைய அலைநீளம், ஒளியின் அலைநீளம் 10 to the power of -7 மீட்டர். லென்த் ஆஃப் த டைபிக்கல் வைரஸ், நம்ம பார்க்கக்கூடிய வைரஸின் நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to the power of -8 மீட்டர். டயாமீட்டர் ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் அணுவுடைய தடிமன் விட்டம் பார்த்தீங்கன்னா 10 to the power of -10 மீட்டர். இந்த 10 to the power of -10 மீட்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா 1 ஆங்ஸ்ட்ராம். ஒன்று ஒரு ஏ போட்டு மேலே சின்ன சர்க்கிள் போடுவோம்ல பவரில், அது என்னது, ஆங்ஸ்ட்ராம். 10 to the power of -10 மீட்டர். சைஸ் ஆஃப் அட்டாமிக் நியூக்ளியஸ், ஒரு ஆட்டம்ங்கிறது 10 to the power of -14 மீட்டர் இருக்கும். அதில் ஆட்டம்ங்கிறது 10 to the power of -10 மீட்டர் இருக்கும். அதில் உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் சைஸ் ரொம்ப கம்மி, 10 to the power of -14 மீட்டர். இது எப்படி சொல்லுவோம்னா ஃபெர்மி அப்படின்னு சொல்லுவோம். அது 15 சொல்லலாம், நமக்கு மீட்டர் சொல்லியிருக்கு. சைஸ் ஆஃப் அட்டாமிக் நியூக்ளியஸ் இஸ் 10 to the power of -14 மீட்டர். நியூக்ளியஸ்ங்கிறது ஆட்டத்தில் சென்ட்ரல் இருக்கிறதா நியூக்ளியஸ், உங்களுக்கு தெரியும், புரோட்டான் நியூட்ரான் 2 பார்ட்டிகள் இருக்கும். அதோட சைஸ் வந்து 10 to the power of -14 மீட்டர். டயாமீட்டர் ஆஃப் புரோட்டானோட டயாமீட்டர் 10 to the -15 மீட்டர். இது என்ன சொல்லுவோம், ஃபெர்மி அப்படின்னு சொல்லுவாங்க. 10 to the power of -15 மீட்டர். மேலேருந்து கீழேருந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஏறு வரிசையில் இருக்குது. மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா இறங்கு வரிசையில் இருக்குது. நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும், எழுதி ஒரு சார்ட்டில் போட்டு கூட அது டெய்லி பார்த்தா கூட ஈஸியாக மனப்பாடம் ஆகும், திரும்ப திரும்ப பார்க்கும்போது ஆகும். இல்லை என்ன பண்ணுங்கள், இந்த ப்ளஸில் உள்ள தனியாக படிச்சுக்கிட்டு பவர் மைனஸில் உள்ளதை தனியாக படிச்சுக்கலாம். ஒரு 5 ஈஸியாக படிங்க, ஞாபகமாக இருக்கும். இது வந்து எப்போதுமே டிஎன்பிஎஸ்சியில் கூட நம்ம கேட்பாங்க. இது வந்து ஃபுல்லாக மெமரி பண்ணிட வேண்டியது தான். என்னென்ன எதோடைய அளவு என்னென்ன இருக்குங்கிறத நல்லா ஞாபகம் வச்சு மெமரி பண்ணுங்க. சம் காமன் ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ், சில பொதுவான நடைமுறை அலகுகள் நம்ம சொன்னோம்ல, அதுதான் 1 ஃபெர்மி FM 10 to the power of -15 மீட்டர். 10 to the power of -15 மீட்டர் இருந்தாவே ஒரு பெர்மின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்த சொன்னது தான் 10 to the power of -10 மீட்டர் அப்படிங்கிறது 1 ஆங்ஸ்ட்ராம். ஏ போட்டு பவரில் சர்க்கிள் போடணும். 1 நேனோமீட்டர் நம்ம சொல்லுவோம். நேனோ டெக்னாலஜிங்கிறது வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி. அதோட சைஸை பாருங்கள், 10 to the power of -9 மீட்டர். 1 மைக்ரான், நம்ம இந்த பிளாஸ்டிக்கை வந்து இவ்வளோ மைக்ரான் இருந்தால் தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு விதிகள் இருக்குது. அது மைக்ரோஸ்கோப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைக்ரோங்கிறத வச்சு தான் மைக்ரோஸ்கோப்னே பேர் வந்துச்சு. அது பார்த்தா μm, அது பாருங்கள் 1 μm, அதாவது மைக்ரோமீட்டர்னு அர்த்தம். அதோட அளவு என்னது, 10 to the power of -6 மீட்டர். அடுத்து மிகப்பெரிய அளவுனா லைட் இயர், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் வாக்யூம் இன் 1 இயர். ஓராண்டில் ஒளி பயணம் செய்யக்கூடிய தொலைவு ஒளி ஆண்டு. அதாவது உலகத்திலேயே மிக வேகமாக பயணம் செய்யக்கூடியதில் முதன்மையாக இருக்கக்கூடியது ஒளி, லைட். இந்த ஒளியோட வேகத்தை மிஞ்சக்கூடிய ஒரு பொருள் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. அதோட வேகமாக ஒன்று போக முடியாதுங்கிறது ஐன்ஸ்டீனுடைய லா. அதை தாண்டி ஒன்று போணுச்சுன்னா அதோடைய வெலாசிட்டி இன்ஃபினிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்குது, பார்க்கலாம். அப்போது அந்த லைட்டு 1 இயர் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணால் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பாருங்கள், 9.467 × 10 to the power of 15 மீட்டர். 9.467 × 10⁻15 மீட்டர். மிக அதிகமான தொலைவு. இது ஒளி இவ்வளோ ஆண்டில் போகுது. நியர்பை பிளானட்ஸு, நியர்பை ஸ்டார்ஸ் எல்லாம் பல லட்சக்கணக்கான ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்குது. ஸோ அந்த யூனிவர்ஸுங்கிறது ஒரு நினைத்து பார்க்க முடியாத தொலைவுகள் என்னது, பறந்து விரிந்த அமைப்பாக இருக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்,
the mean distance of earth from the sun அதான் ஒன்று astronomical unit AU அப்படிம்பாங்க. பூமியிலிருந்து சூரியனுக்கு இடையில் உள்ள தொலைவு 1.496 into 10 to the power plus 11 மீட்டர். அடுத்து 1 parsec அப்படிம்பாங்க, parallactic second, distance at which are arc of length 1 astronomical units, substance and angle of 1 second of arc. 1 parsec 3.08 into 10 to the power of 16 மீட்டர். பாருங்க 3.26 லைட் இயர். 3.26 1 parsec அப்படிங்கிறது பாராலாட்டிக் நொடின்னு பேரு. ஒரு வில்லி நீளம் ஒரு வானியல் அலகும் பிராக்கெட்ல 1 AU வானியல் அலகு. மைய கோணம் ஒரு நொடி வில்லும் கொண்ட வட்ட வில்லின் ஆரமே 1 parsec ஆகும். 1 parsec equal to 3.08 into 10 to the power of 16 meter is equal to 3.26 ஒளியாண்டு 3.26 ஒளியாண்டு. அப்போ இங்கே நொடியில் சொன்னால் கூட ஒரு பர்செக்டில் சொன்னால் கூட அதோடைய தொலைவுங்கிறது மிக நினைத்து பார்க்க முடியாத அதிக தொலைவு. அது என்ன சொல்கிறாங்க, வில்லின் நீளம் ஒரு வானியல் அலகும், நம்ம எடுத்துக்கூடிய வில்லோட நீளம் ஒரு வானியல் அலகும், மைய கோணம் ஒரு நொடி வில்லும் கொண்ட வட்ட வில்லின் ஆரமே பர்செக். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வில்லோட நீளம் எவ்வளோ எடுத்துக்கணும், ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டாக எடுத்துக்கணும். அந்த வில்லு அந்த மைய கோணத்தை ஏற்படுத்தக்கூடிய வட்டத்துடைய மைய கோணம் எவ்வளோ எடுத்துக்கணும், ஒரு பர்செக்காக எடுத்துக்கணும். எடுத்துக்கொண்டா இந்த ஒரு வானியல் அலகும் ஒரு செகண்டு கொண்ட வட்ட வில்லும் ஏற்படுத்தக்கூடிய ஆரம் 1 parsec, which are arc of length 1 astronomical unit, subtract and an angle of 1 second of arc. இந்த வட்டவில்லு அந்த வட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய மைய கோணம் ஒரு செகண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1 arcன்னு சொல்கிறோம். 1 parsec 1 parsecங்கிறது 3.08 into 10 to the power of 16 meter, 3.26 light year. Next பார்த்தீங்கன்னா measurements for a masses. அடுத்து மாஸ் எப்படி மெஷர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஒரு சின்ன டயக்ராம் கொடுத்துருக்கு. அதில் என்ன கொடுத்துருக்குன்னா, the international 1 kg standard of mass a platinum iridium cylinder 3.9 cm in height and diameter. அனைத்துலக படித்தர நிறை 1 கிலோகிராம், 3.9 cm விட்டம் மற்றும் உயரமுடைய 9:1 விகிதத்தில் உள்ள பிளாட்டினம் இரிடியம் ஊர்லையின் நிறை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னோம். இது பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் பாரிஸ்க்கு பக்கத்தில் செருஸ் அப்படிங்கிற இடத்துல உள்ள 1 கிலோ, எக்ஸாக்ட் அதான் 1 கிலோ பிளாட்டினமும் இரிடியமும் சேர்ந்த 1 கிலோ கல் இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் மாசஸ், நிறை என்பது பருப்பொருட்களின் அடிப்படை பண்பு. இது வெப்பநிலை, அழுத்தம், வெளியில் பொருளின் இருப்பிடம் ஆகியவற்றை சார்ந்திராது. இந்த மாஸ்ங்கிறது இண்டிவிஜுவல் கேரக்டர். இது வெளியில் உள்ள டெம்பரேச்சரையோ ப்ரெஷரையோ அதோடைய பொசிஷனையோ பொறுத்தது கிடையாது. ஒரு கல் இருக்குன்னா வெளியில் வெப்பநிலை என்ன இருந்தாலும் அப்படி தான், அது பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஒரு கல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுத்தா பெரிய சேஞ்சஸ் ஆகாது. அப்போ இந்த மாஸ்ங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்டு சிச்சுவேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே அப்பொருள் நிறை என வரையறுக்கப்படுகிறது. இதன் எஸ்ஐ அலகு கிலோகிராம். ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு. அப்போ மாஸ் என்ன சொல்கிறோம், டெஃபினேஷன் ஆஃப் த மாஸ் அப்படின்னாவே நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் containing of molecules இந்த any one object is called mass. இந்த மாஸ்ங்கிறது மாறவே மாறாதுங்க. வெயிட்னா மாறும்,
சார் மாஸுக்கு வெயிட்டுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்னா, ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனுச்சுன்னா அது பேர் வெயிட். ஒரு மாஸோடைய ஆப்ஜெக்டில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் அதுக்கு பேர் என்னது? வெயிட். வெயிட் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி. Without gravitational force is called mass. Mass only dependent on the number of molecules containing. அது எத்தனை மூலக்கூறுகள் இருக்கோ அதுதான் அந்த பொருளுடைய நிறை. நம்ம வாங்கக்கூடிய தங்க நகைகள் அனைத்துமே மாஸ். என்ன பார்க்குறோம்? ஒரு இயற்பியல் தராசுலையோ அல்லது ஒரு டிஜிட்டல் தராசுலையோ க்ளோஸ் பண்ணியோ நமக்கு என்ன பண்ணுவாங்க? நமக்கு ஒரு 2 கிராம் 3 கிராம் 8 கிராம் 2 பவுன் 16 கிராம்னு கொடுப்பாங்க. அது எல்லாமே மாசை குறிக்குது. ஆனால் நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய 1 கிலோ கத்தரிக்காய், வெண்டிக்காய், கொத்தவரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் ஸ்பேஸில் கொடுப்பாங்க. ஏன்னா அது எடை, வெயிட். அது என்ன ஆக்ட் ஆகும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போது வெயிட்டுக்கும் மாஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வித்தவுட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இஸ் கால்ட் மாஸ். வித் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இஸ் கால்ட் வெயிட். பக்கத்தில் கொடுத்துருக்கு. ஒய் இஸ் த சிலிண்டர் யூஸ்டு இன் டிஃபைனிங் கிலோகிராம் மேட் அப் ஆஃப் பிளாட்டினம் இரிடியம் அலாய். நிறைய அளவிட பயன்படும் உருளை பிளாட்டினம் இரிடிய உலோக கலவையால் உருவாக்கப்படுவது ஏன்? சுற்றுச்சூழலாலும் காலத்தின் மாற்றத்தினாலும் பிளாட்டினம் இரிடியம் உருளை மிக குறைந்த அளவே பாதிக்கப்படும். This is because the platinum iridium alloy is least affected by environment and time. எவ்வளோ காலம்னாலும் ஆக்சிடேஷனே இருக்காதுங்க. அதான் வேற ஒன்றும் இல்லை. ஒரு இரும்பு துருப்பிடிக்கிற என்ன காரணம்? ஒரு அயன் அந்த காற்றில் உள்ள ஆக்சிஜனோடையும் அந்த வேப்பர் ஸ்ட்ரீமுடைய வேப்பர்னாலையும் எனக்கு அஃபெக்ட் ஆகும். இப்போ எஃப்இன்னு வச்சுருக்கோம். அதில் ஆக்சிஜன் தான் எஃப்இஓ2வா மாறி துருவா மாறி எனக்கு அது இரும்பு வீணாக போகும். அதை நம்ம தடுக்க தானே பண்ணுவோம், பெயிண்ட் பண்ணுவோம், எனாமல் பண்ணுவோம். ஆனால் இந்த பிளாட்டினம் இரிடியம் அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா எதோடைய ரியாக்ட் பண்ணாது. நீண்ட காலத்திற்கு ரொம்ப லாங் லைஃப் டைம் எவ்வளவு காலத்தானாலும் அது ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணாது. அதனால அதில் எந்த சேஞ்சஸ் இருக்காது, டிக்ரீசிங் இருக்காது, இன்க்ரீசிங் இருக்காது. அதனால பிளாட்டினம் இரிடியம் அலாய்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? பிளாட்டினம் இரிடியம் அலாய்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது போன ஸ்லைடில் இருக்கணும், இப்போ இந்த ஸ்லைடில் இருக்குது. அதை அப்படியே பார்த்துக்கிறேங்க. Mass is a property of matter. It does not depend on temperature, pressure and the location of the body in the space. நம்ம சொல்லிட்டோம். Mass of body is given as the quantity of matter contained in a body. இந்த quantity of matter என்ன சொன்னேன்? Number of molecules சொன்னேன். Quantity of matter contained in a body. எவ்வளவு மூலக்கூறுகள் அடங்கியிருக்கிறதோ, எவ்வளவு துகள்கள் அடங்கியிருக்கிறதோ, மேட்டர்னா என்னது? அதோடைய பருப்பொருளுடைய அளவு துகள்னு சொல்கிறோம். The SI unit of mass is kilogram. SI unit பார்த்தாச்சு. நிறையின் SI unit கிலோகிராம். The mass is object which has well study in the course of vary over wide range. இது மிகப்பெரிய அளவு, மிக கம்மியான அளவு. அதை பாருங்க, இப்போ சைடில் பாருங்க. This may vary from tiny mass of electron. மிக குறைந்த சின்ன துகளுங்க. 1836 மடங்கு கம்மியானது. எதோட? ஒரு புரோட்டானோட கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானோட மாஸ் ரொம்ப கம்மி. They may vary from a tiny mass of electron 9.11 into 10 to the power of minus 31 kg to the huge mass of the known universe. நமக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸோடைய வெயிட் பாருங்க, 10 to the power of 55 kg. அதான் வைட் ரேஞ்சு சொல்றாங்க. அதாவது மிக குறைந்த எடையுடைய துகள், மிக அதிகமான எடையுடைய யூனிவர்ஸ். The order of mass of various object is shown in the table. நம்ம பார்க்க போறோம். Ordinarily, the mass of an object is determined in kilogram using common parents like the one used in grocery shop. Grocery shopல பார்த்தீங்கன்னா இந்த மளிகை கடைகளில் டிஃப்ரெண்ட் டைப்ஸான தராசுகளை பயன்படுத்துவாங்க, பேலன்ஸை பயன்படுத்துவாங்க. For measuring largest mass like ranges of masses கொடுத்துருக்கு. எந்தெந்த ரேஞ்சஸில் இந்த மாசஸை என்ன பண்ணுறோம்? அளவிடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. பாருங்கள், எலக்ட்ரானோட மாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 10 to the power of minus 13 kg. புரோட்டான் ஆர் நியூட்ரான் 10 to the power of minus 27 kg. யுரேனியம் of atom 10 to the power of minus 25. Red blood corpuscle RBC 10 to the power of minus 14 kg. நார்மல் செல் பார்த்தீங்கன்னா 10 to the power of minus 10 kg.
ஆவரேஜாக டஸ்ட் பார்ட்டிகளோட மாஸ் 10 to the power of -9. ரெயின் ட்ராப் மலைத்துளியோடைய அளவு பார்த்தீங்கன்னா அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 10 to the power of -6 kg. மஸ்கிட்டோ ஒரு கொசுவோடைய வெயிட் 10 to the power of -5 kg. கிராப் 10 to the power of -3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் 10 to the power of -1. ஃப்ராக் வந்து தவளையோடைய வெயிட்டு. அடுத்து மனிதன் பார்த்தீங்கன்னா 10 to the power of +2. 100 கிலோ வரை இருக்கலாம்னு கொடுத்துருக்கு, கூட இருக்கலாம், அதை ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுக்கும். கார் பார்த்தீங்கன்னா 10 to the power of +3. காரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 10 to the power of 3. அடுத்து பார்த்தீங்கன்னா சிப் கப்பல் பார்த்தீங்கன்னா 10 to the power of +5 kg. மூன் சந்திரனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 10 to the power of +23 kg. எர்த்தோட வெயிட் பார்த்தீங்கன்னா 10 to the power of +25 kg. சன் 10 to the power of +30 kg. மில்கி வே 10 to the power of 41 kg. அப்சர்வபிள் யூனிவர்ஸ் 10 to the power of 55 kg. இப்போ இதை நல்ல மனப்பாடம் பண்ணுங்க. லோ வெயிட்லேருந்து போக 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 என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த கேஜி -30யோட -27 அதிகம், -27 -25, -25 -14, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இதுவும் முக்கியமான வெயிட்ஸ். இதுவும் நான் வந்து நிறையா டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4ல் கேட்குறாங்க, நீட்லேருந்து கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா லென்த் மெஷர் பண்ணக்கூடிய 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ட்ரையாங்குலேஷன் மெத்தட் பார்த்தோம். செகண்ட் என்ன பார்த்தோம், பேரலாக்டிக் மெத்தட் பார்த்தோம். தேர்ட் ஒன்று என்ன பார்த்தோம், ரேடார் மெத்தட் பார்த்தோம். இதில் வெயிட்டை பார்க்கறதுக்கு எந்த மெத்தட்ஸும் கொடுக்கல. இந்த கிராவிடேஷன் மெத்தட்ஸை வச்சு தான் அந்த என்னது எல்லா மிகப்பெரிய பொருளுடைய வெயிட்டை பார்த்துருக்காங்க. நம்ம அளவிடப்படக்கூடிய நேரடியாக கொடுத்துருக்காங்க. எந்த மெத்தட்ஸ் கொடுத்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லலை. அவங்களாம் என்னது அளவுகளை எடுத்து அதில் டேபிள் காலமாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த வெயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தோம், அவருடைய எவ்வளோ தொலைவுன்னு பார்த்தோம். நடைமுறையில் உள்ள லென்த் டிஸ்டன்ஸை பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருள் எவ்வளவு எடை இருக்கும்னு இதில் சொல்லி பார்த்துருக்காங்க. ஒரு 2 பக்கத்துக்கான விஷயங்களை நம்ம இதில் பார்த்துருக்குறோம். இதில் வந்து டிஃபைன் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் கேட்டிருக்காங்க. பாருங்க, அந்த மாஸோட டிஃபைன் நம்பர் ஆஃப் மேட்டர் கண்டெய்னிங், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டெய்னிங் ஆப்ஜெக்ட், இப்படி பார்த்துருக்குறோம். இதில் இந்த பிளாட்டினம் ரேடியம் வந்து ஒரு அளவு கொடுத்துருக்கு பாருங்கள், 3.9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து அது ஈஸ்ட் 9.1 அந்த ஒரு உருளையாக இருக்கும், அதை கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து அந்த பிளாட்டினம் ரேடியம் துருப்பிடிக்காமல் இருக்கிறது, அதனால் அந்த அலாய்ஸ்னால தான் அதை பயன்படுத்துகிறோமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமாங்கிற இந்த வேலையில் இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படின்னா, இன்னொரு நிறையின் மிகப்பெரிய செயல்முறை அலகு சந்திரசேகர் எல்லை சிஎஸ்எல் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. சந்திரசேகர் லிமிட் அதோடைய எடைங்கிறது ரொம்ப அதிகங்க. சூரிய நிறையை போன்று 1.4 மடங்கு மிகப்பெரிய வெயிட் என்ன சொல்கிறோம், ஒரு சிஎஸ்எல்னு சொல்கிறோம். எப்படி வந்து அந்த டிஸ்டன்ஸை லைட் இயர்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த எடையை வந்து அதிகமாக சொல்கிறது 1 சிஎஸ்எல். அதே மாதிரி டைம் ரொம்ப டைம் அடுத்த கிளாஸ் டைம் பார்க்க போகிறோம். ஆனால் அது இருக்க டைம்லேயே மிகப்பெரிய கம்மியான டைம் பார்த்தீங்கன்னா 1 ஷேக். 1 ஷேக்குங்கிறது 10 to the power of -8 செகண்ட். இந்த பிளானட்ஸ், ஸ்டார்ஸ் எக்ஸெட்ரா வி மேக் யூஸ் ஆஃப் கிராவிடேஷனல் மெத்தட்ஸ். அதாவது பிளானட்டையும் ஸ்டாரையும் எந்த மெத்தடில் பயன்படுத்தி பார்க்குறோம், gravitational method. For measurement of small masses of atoms, subatomic particles, etc., we make use of mass spectroscope and spectrograph. அது மிகப்பெரிய பொருளோட எடையை கிராவிடேஷனல் மெத்தடை பயன்படுத்தியும் மிக குறைந்த ரொம்ப சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸோடைய மாஸை மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் பார்க்குறோம். நம்ம 12th கூட எனக்கு மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் பற்றி ஒரு கொஸ்டினே இருக்குது. Some of the weighing balance commonly used are common balance, spring balance and electronic balance. நாம கடைகளில் பயன்படுத்தக்கூடிய எனது தராசுகளை நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்க, சாதாரண தராசை பயன்படுத்துவாங்க, சுருள்வில் தராசை பயன்படுத்துவாங்க, எலக்ட்ரானியல் தராசுகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 2 பக்கம் நடத்திருக்கிறோம். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்ன பண்ணலாம், நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் இதை படிச்சிட்டிங்கன்னா இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், எழுதி பிடிஎஃப்பை மாற்றி என் நம்பருக்கு அனுப்பி வைங்க. நான் வேலி பண்ணி அனுப்புகிறேன். இன்னும் ஒருத்தவங்களுக்கு வேலி பண்ணாமல் இருக்குது, நான் அதை அனுப்பி விட்டுறேன். நீங்கள் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் இதை அப்படியே படிச்சுட்டு எழுதி பிடிஎஃப் எடுத்து அனுப்புங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்,
அதை திருத்தி உங்கள் நம்பருக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.